ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரஃபிள் ரெடி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் டபுள் பாய்லர் மெத்தட் அப்படி இல்லைன்னா ஓடிஜியில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரஃபிளை ஒரு 4 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே மட்டும் நான் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த ட்ரஃபிளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரஃபிளை அப்ளை பண்ணிக்கலாம். சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஹாட் வாட்டர் எப்போதும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. மற்ற கேக்கோட கம்பேர் பண்ணும்போது சாக்கோ ட்ரஃபிள் கேக்கை ஃப்ராஸ்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ட்ரஃபிள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக நான் ஃப்ராஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கை ஒரு கேக் போர்டில் மாற்றிட்டு அதுக்கு மேலே நான் ரோசெட் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.